ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நேரம் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமாங்க, உங்களில் எத்தனை பேர் உண்மையாய் தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக என்னோடு பேசுகிறார் என்று நம்பி விசுவாசத்தோடு வசனத்தை கேட்கிறீங்க? அப்பொழுது நீங்க 100 மடங்கு பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவீர்கள். இது மனிதரின் வார்த்தைகள் அல்ல. ஒரு மனிதனை தேவன் கருவியாய் பயன்படுத்தி தம்முடைய வார்த்தைகளை இந்த கடைசி காலத்தில் நம்முடைய காதுகளில் மீண்டும் மீண்டும் முடிக்கும்படி தம்முடைய வார்த்தையில் உள்ள சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். கொரிந்தியருக்கு 2வது நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். கொரிந்தியருக்கு 2வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் தைரியத்தை இழக்கிறதில்லை. இன்றைக்கு நமக்கு தைரியத்தை விட பயமே அதிகமா இருக்கிறது. தைரியமற்ற நிலையே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பயந்து போய் விடுகிறோம். பயத்தின் ஆவியை தேவன் நமக்கு தரவில்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள பலமும் சக்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல ஒரு நபர் ஒரு விஷயத்திலே தைரியத்தை இழந்தால் அவங்களால முன்னுக்கு போக முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. அதனாலதான் பிசாசு அநேக முறை முதல்ல நம்மை பயமுறுத்தி அந்த பயத்தினாலே நம்ம தவறான முடிவுகளை எடுப்பதற்கு பயத்திலே நாம என்ன சொல்லுவோம்? அநேகர் பொய் சொல்லும் போது ஏன் பொய் சொன்னீங்க என்று கேட்டால் பயத்தினால பொய் சொன்னேன் என்பாங்க. பாருங்க, பயத்திலே பொய்களே பேசுவோம், நடிப்போம். பயப்படும் போது நாம செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் கையை தூக்கிடுவோம். பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு எத்தனையோ போராட்டங்களும் பாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கிற போது நாங்க தைரியத்தை இழக்கிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என்ன இது? புறம்பான மனுஷனாம், உள்ளான மனிதனாம். நீங்க கவனித்தீங்களா? எப்பயாவது நாம சரீரத்தில் இருக்கிறோம், இது புறம்பான மனுஷன், சரீரம் காணப்படுகிறது. நாம் ஒரு ஆத்மாவை கொண்டிருக்கிறோம். அது அந்த ஆத்மாவுக்கு உருவம் கிடையாது. ஆத்மா உள்ளான மனுஷன். இந்த மண்பாண்டங்களில் தேவன் ஐஸ்வர்யத்தை வைத்து தம்முடைய ஆவியை நமக்கு ஐஸ்வர்யமாய் தந்திருக்கிறார். சொல்ல போனால் இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டதே நம் ஆத்மாவை காப்பதற்கு, அல்லது ஆத்மாவில நாம நம்முடைய ஆத்மாவில் நினைப்பதை இந்த சரீரத்தை கொண்டு நிறைவேற்றுவதற்கு. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய விதத்துல பலவீனர் ஆகிவிடுவதனால, ஆவிக்குரிய பலவீனத்தாலே நிறைந்திருப்பதினால், பயத்தினாலே நிறைந்திருப்பதினால் அவங்க எதையும் செய்ய முடியாம இருக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் பயத்தின் ஆவி, எல்லாவற்றிற்கும் சந்தேகத்தின் ஆவி, எல்லாவற்றுக்கும் பயந்து போய் திகில் அடைவதை நாம பார்க்கிறோம். எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து போனாலும் நீங்க ஒரு விஷயம் கவனிங்க, நம்ம வயது அதிகரிக்கும் போது நம்முடைய புறம்பான சரீரம் அழிந்து போகிறது. சிறு பிள்ளைகளா இருக்கும் போது ரொம்ப அழகா இருப்பாங்க. அழகா நல்ல வாலிபராய் அவங்க அழகா கிளாமரஸாக சௌந்தரியமாய் அழகாக இருப்பாங்க. என்னங்க, அதற்கு பிறகு கவனிங்க, வயது ஆக ஆக முதிர் வயது வர வர நம்முடைய புறம்பான மனுஷன் பலவீனம் அடைகின்றான். சரீர பலவீனங்கள், உடல்நல பிரச்சனைகள், இந்த நாட்களில் சரீரத்தில் உண்டாகிற மாற்றங்களாலே முதிர் வயதிலே பல விதமான காம்ப்ளிகேஷன்ஸ் பார்க்கிறோம்.
கண்கள் சரியா தெரியாது, காதுகள் சரியா கேட்காது, காலில் சத்துவம் இருக்காது, இருதயம் பலவீனமாகிறது, இரத்த நரம்புகளில் பிரச்சனை, எலும்புகளுக்குள்ள பிரச்சனைகள். பாருங்க, நம்ம டாக்டர்ஸிடம் போகும்போது டாக்டர்ஸ் தரும் ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது ஆல் ஆஃப் சடன் உங்களுக்கு கேன்சர் இருக்கிறது, உங்களுக்கு போன் மேரோ பிரச்சனை, உங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிறது, உங்க கிட்னிஸ்ல அதுல டிஃபெக்ட் இருக்கிறது, உங்க லிவர் என்லார்ஜ் ஆகி இருக்கிறது என்று அந்த ரிப்போர்ட் சொன்ன உடனே நம்ம சோர்ந்து போகிறோம். ஒரு மாதிரி பயமும் திகிலும், நான் பிழைக்க மாட்டேனோ, செத்து விடுவேனோ என்ற பயத்தோடு வாழ்க்கையின் மேல விரக்தியை காண்பிப்பாங்க. அவ்வளோ ஏங்க பிபி செக் பண்ற எல்லாருக்கும் பிபி இருக்கும், ஏன் என்று தெரியுமா? நீங்க பிபி செக் பண்ணும் போது அந்த பயத்தோடு பிபி இருக்குமோ என்ற பயத்தோட நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க பிபி அதிகரித்து விடுது. பவுல் சொல்கிறார், நான் இந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸா இருக்கட்டும், நம்ம டாக்டரிடம் போக வேண்டியதில்ல, நம்மை சுற்றி இருக்கிறாங்க பாருங்க, நாம ஃபீஸ் கொடுக்க அவசியம் இல்லாமலே பரீட்சித்து சொல்லிடுறவங்க இருப்பாங்க. ரொம்ப ஒல்லியாயிட்டியே, ரொம்ப பலவீனமா தெரியுறீங்க, முகம் உள்ள போயிடுச்சு என்ன, கண்கள் உள்ள போயிடுச்சு என்ன, முன்ன மாதிரி உன்னால ஓட முடியல, உனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு பலவீனம் ஆயிடுச்சு, உன்னால முடியல என்று யாரோ ஒருவேளை ஏதாவது சொல்லுவாங்க. முன்னாடி மாதிரி இல்லையே, என்ன இப்படி ஆயிட்ட என்று சொல்லும் போது உடனே ஒரு மாதிரி பயம் வருகிறது. உடனே அப்போவே செக்அப் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் பாருங்க இன்னும் அதிக பயத்தோடு கூட இருப்பாங்க. சரீரம் எப்படியும் அது முதிர் வயதுக்குள்ள செல்லுங்க. சரீரம் பலவீனமாவது சகஜம். அதை குறித்து நாம பயந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, திகில் அடைய வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மண்ணானது திரும்ப மண்ணிற்கு சேர்ந்து விடும். இதை குறித்த விசேஷம் இல்லை. இந்த புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்றான். உங்களுக்கு இந்த அடுத்த தியானத்தை கொண்டு வருவது உங்கள் உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதற்காக. நம்ம சாப்பிடுகிற ஆகாரம் நம் சரீர புறம்பான மனுஷனை போஷிப்பதற்காக. அதுபோல நம்ம உள்ளான மனுஷன் நம் ஆத்மாவுக்கு ஆகாரம். தேவனுடைய வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எவ்வளவு பேர் வசனத்தை நிறைவாக கேட்கிறீங்க, வசனத்தின்படியாக வாழ்கின்றீங்க, தேவனுக்குள்ளே மகிழ்கிறீங்க, தேவனுடைய காரியங்களுக்காக ஆவலோடு இருக்கிறீங்க. எவ்வளவு பேர் தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறீங்க. அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை அனுபவம் அதிகரிக்கும் போது சரீரம் பலவீனம் ஆனாலும் ஆவியில விருத்தி அடைந்து கொண்டு பவுல் சொல்கிறார், எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். மேலும் நாங்கள் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்குகின்றோம். நாங்கள் கண்ணாடியிலே பார்க்கிற எங்கள் சரீரத்தையோ முகத்தையோ அல்லது எங்கள் நிலைமையோ பார்க்காமல் எங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா, ஆவிக்குரிய வாழ்க்கை, அதை நாங்க கவனிக்கின்றோம். எங்களால ஜெபம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. பாருங்க, நல்ல பசி எடுக்கிறவனுக்கு சாப்பிடாம இருக்க முடியாதது போல, சாப்பாட்டை அவன் விரும்புவது போல் ஆவிக்குரிய விதத்தில் பலத்தோடு இருக்கிறவன் ஜெபிக்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கும். உங்களுக்கு இருக்கா? இருந்தால் நீங்க ஆவியில பலம் அடைகிறீங்க. எனக்கு ஜெபிக்கவே தோணவில்லை, ஜெபம் வரலன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி என்றால் ஆவியில அழிந்து போகின்றீங்க, ஆவியிலே பலவீனம் அடைகிறீங்க. நல்ல ஆப்பிடைட் இருக்க வேண்டுமானால் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். நல்ல ஆவிக்குரிய நிலை இருந்தால் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், அவர் வசனத்தை வாசிக்க வேண்டும், தேவன் என்ன சொல்லுவாரோ கேட்கணும், அவருடைய வசனத்தின் மூலம் இன்றைக்கு எப்படி நடத்துவாரோ அறிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஆவல் உண்டாகும். நமக்கு தெரியாமலேயே ஆண்டவரை நாம நேசிக்கிறவர்களா இருப்போம், ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடுகிறவர்களா இருப்போம். உள்ளான மனுஷன் பலமா இருக்கும்போது ஆவிக்குரிய தாகம் உண்டாகும். உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்று அறியும் போது, நான் ஆவிக்குரிய விதத்துல சரியா இருக்கிறேன் என்பவன் வெளியரங்கமாய் அவன் எவ்வளவு அடிந்தாலும், எவ்வளவு பலவீனம் அடைந்தாலும், எத்தனை நோய்களுக்கு ஆளானாலும் அவன் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எப்படியும் இந்த சரீரத்தை இங்கு விட்டு தான் போக வேண்டும். ஆனால் என்றைக்கும் நிலைத்திருப்பது இந்த ஆத்துமா தன்னை படைத்த தேவனிடத்திற்கு போகும். தொடர்ந்து வாசிப்போம்.
மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அதி சீக்கிரத்திலே நீங்கும் எங்களுடைய லேசான உபத்திரவம். நமக்கு கொஞ்சம் பலவீனம் வந்தால், கொஞ்சம் பாடுகள் வந்தால், கொஞ்சம் நிந்தை அவமானம் பட வேண்டியதாக இருந்தால், கொஞ்சம் அந்த வழியும் இந்த வழியும் தொடங்கினால் அப்பா எவ்வளவு பதறி விடுவாங்க பாருங்க. ஆனால் பாருங்க, பவுல் சொல்கிறார் இது லேசான உபத்திரவம். தலைவலி வந்து விட்டதென்று அழுது கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க, வயிற்று வலி வந்ததென்று அழுது கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க, காலிலே சிறிய அடிபட்டால் அதை குறித்து பெரிதாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் ரத்தம் வந்தால் அது குறித்து எவ்வளவு பயந்து திகில் அடைகிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தற்காலிகமானது. ஏனென்றால் ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் நாம இறந்தால், மரணித்தால், அக்கினி அவியாத புழு சாகாத அந்த அக்கினியும் கந்தகமும் இருக்கிற கடலிலே இரவும் பகலும் வேதனைப்பட வேண்டியிருக்கும். அந்த பாடுகளோடு ஒப்பிட்டால், நித்திய நரகத்திலே அனுபவிக்கிற மகா பாடுகளை ஒப்பிட்டு பார்த்தால், இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக நம்ம அனுபவிக்கிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் மிகவும் லேசானது என்று உணர வேண்டும். இதை நினைக்க வேண்டாம். பாருங்க, யாராவது நம்மை நல்லவர்கள் என்று சொன்னதுனால நல்லவர்கள் ஆயிடுவோமா? நமக்கு ஏதாவது கிடைக்குமா? யாராவது நம்மை நிந்தித்து கெட்டவர்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் நம்ம ஏதாவது இழக்கிறோமா? நம்ம என்னவா இருக்கிறோமோ அப்படியே இருப்போம். மனுஷர் நம்மை உயர்த்தவும் முடியாது, தாழ்த்தவும் முடியாது. ஆனால் தேவனுக்கு முன்பு நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தின் பாடுகள், லேசான உபத்திரவங்களுக்கு பயப்படாமல், கலங்காமல் தேவன் தரும் நித்தியமான மகிழ்ச்சிக்காக எதிர்பார்க்கணும். எப்படியெனில், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். கண்களுக்கு காணப்படும் சரீரம் அநித்தியமானது, இந்த உலகம் அநித்தியமானது. கண்களுக்கு காணப்படாத நம்முடைய ஆத்துமா நித்தியமானது. கண்களுக்கு காணப்படும் சொத்து பத்துக்கள், இந்த அழகுகள் அநித்தியம், இது நிரந்தரம் இருப்பது அல்ல. அது காலையிலே பூத்து மாலையிலே உலர்ந்து போகின்ற பூவை போல இருக்கிறது. எவ்வளவோ நல்லா இருக்கு, எவ்வளவோ அழகா இருக்கு என்று நினைக்கும் அது, அந்த பூவை பாருங்க, சாயங்காலத்துக்கு அது உதிர்ந்து போய்விடும், உலர்ந்து போயிடும், வாடி போயிடும். அதுபோல இந்த சரீரம் நாளுக்கு நாள் அழிந்து போனாலும் அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. தேவன் தந்த ஆத்துமாவிலே நாம பரிபூர்ணர் ஆனோமா, பரிசுத்தர் ஆனோமா, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமானோமா என்றதை உணரும் போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடையும் பொழுது, இந்த உலக சம்பந்தமானவைகளுக்காக நாம பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம், திகில் அடைய மாட்டோம். இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு சொத்து பத்துக்கள் இருக்கலாம், அதெல்லாம் அநித்தியமானது, என்றைக்கும் உங்களோடு வராது. இந்த உலகத்துல யாராவது மறிக்கும் போது ஏதாவது இங்கிருந்து கொண்டு போகிறாங்களா? ஒருத்தங்களுக்கு வருகிற பட்டங்களா இருக்கட்டும், டிகிரியோ மெடலா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற சொத்து பத்துக்களா இருக்கட்டும், ஏதாவது அவங்களோடு வருமா? அவைகளால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் மறித்த பிறகு நமக்கு இருக்குமா என்று கவனித்து பார்த்தால், அவைகள் குறித்து கலங்காமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருக்கிறோமா? தேவனின் பாராட்டை பெற்றோமா? தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறோமா? கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, வியாதி இல்லாத, மரணம் இல்லாத, பசி இல்லாத, தாகம் இல்லாத அந்த மகிமையின் ராஜ்யத்தில், வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் அவரோடு இருக்கிற பாக்கியத்தை நாம நினைத்து பார்த்தால், இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக நம்ம படுகிற சின்ன சின்ன நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், பலவீனங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம். ஆகவே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் கலங்கி உட்காராமல், உங்களுடைய இருதயம் தேவனோடு சரியா இருக்கா இல்லையா என்பதை பரீட்சித்துக் கொள்ளுங்க. தேவனுக்குள்ள மகிழ்ந்து இந்த உலகத்துல தேவன் தந்த இந்த சரீரத்தாலே அவரை மகிமைப்படுத்துங்க. நன்மையோ தீமையோ நீரே ஆண்டவரே, வருத்தத்தோடு கூட கிருபை கொடுக்கிற தேவனாகவே உம்முடைய கிருபையினாலே என்னை பலப்படுத்தி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தியடைய உதவி செய்யும் என்று ஜெபிப்போமா? ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை முறை நாங்கள் வெளியரங்கமான விஷயங்களை பார்த்து எங்கள் ஆஸ்தி போனதே, பணம் போய்விட்டதே, அழகு போனதே, ஆரோக்கியம் போனதே என்று, என் வேலை போய்விட்டதே, எனக்கு அவமானம் உண்டானதே, என் கனம் போய்விட்டதே, என்னுடைய சூழ்நிலை மாறியதே என்று கலங்கி உட்காராமல்
என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பு எப்படி இருக்கிறது? தேவனிடத்திலே உண்மையா இருக்கிறேனா? விசுவாசத்தை காத்துக் கொள்கிறேனா? பரிசுத்தத்தை உடையவனாக வாழ்கிறேனா? ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாடி ஆவிக்குரிய பலனை பெற்றுக் கொள்கிறேனா என்று பரீட்சித்து பார்க்க, அப்பா, இதெல்லாம் கூட அநித்தியமானவைகள் என்று உணர்ந்து நித்தியமான பரலோக ராஜ்யத்திற்காய் காத்திருக்கிறவர்களா இருக்க, எப்பொழுதுக்கு அப்பொழுதப்பா எங்கள் இருதயங்களை உம்முடைய சமூகத்திலே சரி செய்து கொண்டு இந்த உலகத்திலே உண்டாகிற லேசான உபத்திரவங்களினாலே சோர்ந்து போகாமல் நிரந்தரமான ஆசீர்வாதங்களை, அந்த நித்திய ராஜ்யத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த உம்மை குறித்து மகிழும்படியாக, தேற்றப்படும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பதிலை தருவார். நீங்களும் ஜெபிக்கணுங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் லைக் பண்ண, ஷேர் பண்ண, அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை நீங்க டைப் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாளைக்கும் இதே நேரத்தில் இதே அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.